அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இப்ப தேவன் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அவருடைய தயவு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, எந்த மனுஷனையோ எந்த ஆதி பிதாக்களையோ வைத்து அவருடைய தயவு நம் மேல் இல்லை. அவருடைய பிதாவாகிய தேவனுடைய தயவு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. பாருங்க, வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பரமண்டலத்திலும் அவர் வருங்காலத்திலே விளங்க செய்வதற்காக அவர் நம்மேல் தயவுள்ளவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு தற்காலத்துக்காக தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறவர் அல்ல. ஏதோ ஒரு பொருளுக்காக, இந்த உலகத்தினுடைய மனுஷரெல்லாம் ஒரு தேவைக்காக, அவர்களுடைய காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக அன்பு கூறலாம், மற்ற காரியங்களை செய்யலாம், தயவு செய்யலாம். அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய தயவு வருங்காலங்களிலே அது விளங்க செய்வதற்காக, இந்த பூமியில மாத்திரமல்ல மறுமையிலும் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள், 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது எப்படின்னா, உட்கார செய்ய போகிறார் அப்படியெல்லாம் இல்லை. உட்காரவும் செய்தார் என்றால், இன்றைக்கு சபையினுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமை, என்னுடைய நிலைமையை நாம் இங்கே பார்க்க வேண்டும். நம்முடைய நிலை எங்கே இருக்கிறது பாருங்க. கடவுள் நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட நம்மை எழுப்பியும் இருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்ற வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. தேவ பிள்ளையே, இது நீங்க விசுவாசிப்பீர்களா? இன்றைக்கு நீங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலை என்ன? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அல்ல, நீங்கள் உன்னதங்களிலே தேவனோடு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரமும் செய்தார். இதுதான் தேவன் நம்மேல் பாராட்டின தம்முடைய தயவு. எப்படி இந்த தயவு நம்மேல் பாராட்டினார் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த வாழ்க்கை அல்ல, நம்முடைய சொந்த நிலைமை அல்ல. இன்னைக்கு ரொம்ப பேர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறேன், எவ்வளோ வேதத்தை படித்தேன், எவ்வளோ காரியத்தை செய்தேன், நான் எவ்வளோ ஊழியம் செய்தேன், இதுக்கு குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நம்முடைய மேன்மை இதை குறித்து அல்ல. நம்முடைய மேன்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய பெருமை இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் இல்லை. பணம் எவ்வளோ இருக்கு, பொருள் எவ்வளோ இருக்கு, நகை எவ்வளோ இருக்கு, லேண்ட் எவ்வளோ இருக்கு, கார் எவ்வளோ இருக்கு, இதை குறித்து மேன்மை அல்ல. நம்முடைய மேன்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய நிலையை பாருங்கள். இது பெரிய ராஜாக்களுக்கு கிடைக்கல, இது பெரிய மந்திரிகளுக்கு கிடைக்கல, அதிகாரிகளுக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் பாராட்டின தம்முடைய தயவு என்ன தெரியுங்களா? உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை எழுப்பி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு பாருங்க, இது வந்து பாசிட்டிவான வேர்ட். முடிந்த காரியம். இன்னைக்கு உங்களே என்னைய உட்கார வைக்க போறார்ல, உட்காரவும் செய்தார். அப்ப நம்முடைய நிலை, நம்முடைய பொசிஷன் கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்க இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காருகிறோம். இந்த சாதாரண இந்த பூமிக்குரிய காரியத்துல நொந்து வெந்து, ஐயோ நான் பாரு இருள உட்கார்கிறேன், நான் வேதனையில இருக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன், இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவரை நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதை விசுவாசிப்பீர்களா? இதை நம்புவீங்களா? இதை விசுவாசித்து பாருங்க, இதை படித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய மன கண்களை தெளிவாக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய நிலையை நமக்கு போதித்து வழி நடத்துவாராக. God bless you. Amen.